வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலவேளையில் உயிர்த்தெழுந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபெடும்படியாக இப்படி சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, பேசும்படியேன் கேட்கிறேன் என்று சொன்ன அந்த குட்டி சாமுவேலை போல எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும், கர்த்தர் எங்களோடு கூட பேசும். அடியேனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். எல்லா துதி கனமையும் நோக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் மொத்தம் 250 சம்பவங்கள் இருக்கிறது. அதில் இந்த சம்பவத்தை ஒரு சில வேத பண்டிதர்கள் 60வது சம்பவமாக எழுதியிருக்கிறார்கள். சிலர் 1 2 முன்ன பின்ன இருக்கு. ஆனாலும் இது 60வது சம்பவமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 60வது சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டால், மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதில் உள்ள 17வது வசனத்திலிருந்து அதாவது 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவர் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று அவருடைய ஜனங்களுக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை 3 காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் அடிப்படையில் இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி செய்யும்படியாக ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி சொன்ன காரியங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த அதிகாரத்திலேயே அந்த காரியங்களை சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். 6வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. இப்படி ஆரம்பிக்குது. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அடுத்தாப்புல பாருங்க 5வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லது அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், அது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த ஜெபம் என்பது ஏதோ கடமைக்காக செய்கிறதாக இல்லாமல், நான் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணேன், நான் இன்னைக்கு 4 மணிக்கே எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கடமைக்காக செய்கிறவளாய் இராமல், செய்தால் நல்லது தான், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி செய்வதை
மற்றவர்களுக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக அவங்க அதில் ஏதோ ஒரு தங்களுக்கு ஒரு பெருமை இருப்பதாக கருதினால் அவர்கள் செய்தது அனைத்தும் வீணாய் போய்விடுகிறது என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் அதை அந்த பழக்கத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் எழுப்பி விடும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தோத்திரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதை தம்பட்டம் அடித்து கொள்வது என்பது அது தேவையில்லாதது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த பலனை அடைந்து தீர்ந்தது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதுக்கு மேலே அங்கே there is no more reward to be given. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அதனுடைய அடுத்த பகுதியாக இங்கு நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் உபவாசிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீயோ உபவாசிக்கும் போது அப்படின்னு ஆரம்பிக்குது. நீயோ உபவாசிக்கும் போது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன அர்த்தம்? இட் இம்ப்ளைஸ் தட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு ஃபாஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் உபவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லது எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி காரியம் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அப்போ இந்த உபவாசம் அப்படின்னு சொன்ன உடனே இதில் நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு ஞாபகம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாக வேதத்தில் உபவாசம் இருந்த மனிதன், அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? முதலில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உபவாசத்தோடு காத்திருந்த மனிதனுடைய பெயர் மோசே. யாரு? முதல்ல தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருந்த மனுஷனுடைய பெயர் மோசே. அவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்திருந்தான். அவன் எப்படி அவன் எப்படி காத்திருந்தான்? 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாட்களும் காத்திருந்து உபவாசித்து காத்திருந்து அவன் ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வந்தான். அவன்தான் அந்த ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் சொல்லப்படுகிற பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற இந்த 5 புஸ்தகங்களையும் எழுதினவன் அவன்தான். ஆனால் அவன் அந்த பஞ்சாகமத்திலையும் உபவாசம் என்று ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தா, வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கள் பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது, அது யாம் கிப்பூர் அப்படின்னு சொல்றாங்க, OYMKIPPUR. அந்த யோம் கிப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு நாளிலே அவர்கள் உபவாசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசம் என்று சொல்லப்படுவது அந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டுமே. அவர்கள் ஜனங்கள் அந்த இடத்துல உபவாசிக்கிறதாக பார்க்கிறோம். மற்றபடி நீ இத்தனை நாள் உபவாசிக்கணும், இவ்வளவு நாள் உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கட்டளையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கிரயம் செலுத்தின பிற்பாடு அந்த ஒரு தரம் உபவாசிக்கிற தேவையும் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டது என்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உபவாசம் என்கிற ஒன்று அது கட்டாயம் இல்லை, அது கண்டிப்பில்லை. கண்டிப்பா உபவாசம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சட்டம் ஒன்றும் இல்லை. அப்படி உபவாசம் இல்லாததுனால நாம் எந்த சட்டத்தையும் மீறுகிறவர்களாகவும் காணப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
நீயோ உபவாசிக்கும் போது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது, நீயோ உபவாசிக்கும் போது அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுனால ஆண்டவர் நாம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் உபவாசிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜனங்கள் எப்படி உபவாசித்தார்கள், இவர்களுடைய உபவாசம் எப்படியா இருந்தது, ஆண்டவர் நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். நான் அந்த 16வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது வந்து இட் ஃபாலோஸ் அ பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த பரிசேயர்கள், அந்த சதுசேயர்கள், அந்த வேத ஸ்கிரைப்ஸுக்கு என்ன பேரு? வேத பாரகர்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள். அவர்கள் செய்கிற விதமாக நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் எல்லாவற்றையுமே அவங்க turned everything into a show. மனிதர் காணும்படியாக மட்டுமே அவர்கள் செய்கிறார்கள். மனிதரிடத்தில் மார்க் வாங்கிறதுக்காக மட்டுமே அவர்கள் செயல்படுகிறார்கள். மனிதர்களிடத்தில் பாராட்டுகளையும் பாராட்டு பத்திரங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக்கும், அவர் ரொம்ப வல்லமையானவராக்கும், அவர் 21 நாள் உபவாசிப்பாராக்கும், அவர் அப்படின்னு சொல்லி அப்படி மனிதர்கள் மத்தியிலே பெயர் வாங்குவதற்காக மட்டுமே அவர்கள் செய்கிறார்கள் அல்லது நடிக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில நீ நடிக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நம்ம அந்த ஜெபத்தை குறித்த காரியங்களிலும் அதே போல கொடுக்கறது குறித்த காரியங்களிலும் அந்த பகுதிகளில் நம்ம விஸ்தாரமாக நம்ம இதெல்லாம் டீல் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதுல இருந்து நீங்க பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் எப்படி இருக்கக்கூடாதான்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தது. அப்போ அப்படி சொல்லின ஆண்டவர் அது மட்டும் இல்ல, அங்க ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபவாசிக்கும் போது உங்கள் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்படின்னா நார்மலா எல்லா நாளும் இருக்கிறது மாதிரி ஃபாஸ்டிங் அன்னைக்கும் இரு, அன்னைக்கு ஸ்பெஷலா ஷோ போடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி டயர்டா அப்படி பாவம் போல அப்படியெல்லாம் பார்த்து, பிரதர் டயர்டா இருக்கீங்களே அப்படின்னா, ஆமா இன்னைக்கு 7வது நாள் உபவாசம் அப்படின்னு இப்படியெல்லாம் படம் காட்டக்கூடாது. இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருக்க சொன்னா இருக்கணும், இருக்க வேண்டாம்லாம் சொல்லலை. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான விஷயம். அதுல யாரும் இங்க தலை போடலை. ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்கள் அதை அறியாத வண்ணம், அது 3வது நபருக்கும் தெரியாத வண்ணம் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த உபவாசம் என்பது ஆண்டவர் முதல்ல நம்ம மோசே தான் உபவாசம் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மோசே உபவாசம் இருந்தது மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தால் அநேகர் உபவாசித்திருக்கிறதை, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ உபவாசம் என்பது கட்டாயம் இல்லைங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாகவே விளக்கிட்டோம். கட்டாயம் இல்லை, ஆனால் நாம் உபவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் நாம் உபவாசிக்க வேண்டும் அல்லது உபவாசிக்கலாம். உபவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிரும்?
கட்டளை ஆயிரும். அப்படி ஒரு கட்டளையை ஆண்டவரே கொடுக்கல. ஆண்டவரே கொடுக்காத கட்டளையை சபை கொடுத்திருக்கிறது என்றால் அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்கென்று சில மத சம்பிரதாயங்களை, சாங்கியங்களை, சடங்குகளை அவர்கள் வைக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் ஒருத்தர் ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, 21 நாள் ஃபாஸ்டிங் இரு, இல்லைன்னா கொஞ்சம் தெம்பா வாட்ட சாட்டமாக இருந்தால் 40 நாள் உபவாசம் இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ அது 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 ரைட்டு தப்பு அப்படிங்கிறது இல்லை. எதற்காக உபவாசிக்க வேண்டும்? அன்னைக்கு முதல்ல மோசே எதுக்காக போய் உபவாசித்தான்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருந்து அந்த ஜனங்களை நடத்தும்படியான அல்லது அந்த ஜனங்கள் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும்படியான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வாங்கும்படியாக மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க இன்னொரு விஷயம், அதனுடைய அதை இன்னைக்கு நான் சொல்ல வரல. பட்டு அது ஒரு ரொம்ப இட் இஸ் சம்திங் பெர்டினன்ட். அந்த இடத்துல அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், அது சொல்லத்தான் செய்யணும். அவன் போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொண்டு வந்தான். ஜனங்கள் மத்தியில் பாவம் வெளிப்பட்டது. 40 நாள் உபவாசம் பண்ணி வாங்கிட்டு வந்த நியாயப்பிரமாணம் அந்த மனிதர்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதை முதலாவது நாளிலேயே அவர்கள் உணரும்படி ஆண்டவர் செய்தார். அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை வெளிக்கொணர்கிறது. கொண்டு வந்து அந்த பாவத்தினுடைய தன்மைகளை என்ன பண்ணுது? அது இட் புட்ஸ் இட் ஆன் டிஸ்பிளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நியாயப்பிரமாணத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவருடைய கற்பனைகள் பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி எந்தெந்த இடங்களிலெல்லாம் நியாயப்பிரமாணம் கற்பிக்கப்படுகிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் பாவமும் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தட் இஸ் அன்அவாய்டபிள். 40 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்து 41வது நாள் பாவத்தின் இதுக்கு போன அப்படிப்பட்ட ஆட்களையும் எனக்கு தெரியும், பர்சனலா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த 40 நாள் உபவாசம் என்பது அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதுதான் பரிதாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது ஏன் அப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அவர்கள் என்ன நோக்கத்தோடு கூட அப்படிப்பட்ட உபவாசங்களை மேற்கொள்ளுகிறார்கள், என்ன காரணத்துக்காக உபவாசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் அந்த நோக்கம் சரியாக இருந்தால் அவர்களுடைய அதனுடைய ரிசல்ட்டும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவருடைய நோக்கம் தவறாக இருந்த அதன் நிமித்தம் அது மிகப்பெரிய தோல்வியில் கொண்டு போய் முடிந்ததை நம்ம பார்க்க முடியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மோசே அப்படி உபவாசம் இருந்தாரு. அதுக்கப்புறம் இயேசு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உபவாசித்ததை நாம் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற சமயத்தில் அவர் என்ன பண்றாரு? அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவருடைய நீதிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். அப்படி ஞானஸ்நானம் பெறும்போது பெற்றவுடன் என்ன நடக்கிறது? ஆவியானவர் அவரை எங்க கூட்டிட்டு போறாரு? அவர் வனாந்தரத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்.
புசியாமலும் குடியாமலும் அவர் 40 நாட்கள் ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் அவர் இருந்ததை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த 40 நாள் முடியும் போது ஆண்டவர் மிகப்பெரிய ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அந்த சோதனைகளை ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு மேற்கொண்டு அதை ஜெயித்து ஆண்டவர் வெளிவருகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி உபவாசித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அநேக காரணங்களுக்காக நாம் உபவாசிக்க முடியும். என்னென்ன காரணங்களுக்காக நாம் உபவாசிக்கலாம் அப்படின்னா, ஆண்டவரை ஒரு விஷயம் வந்து பார்த்தா, இப்போ பேர் என்ன, தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். தாவீது ஒரு சமயத்துல உபவாசித்திருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்றான், தாவீது உரியாவினிடத்துல புகுந்து அவனுக்கு அந்த குழந்தை பிறக்கிறது, அது வியாதிப்படுகிறது. அந்த பிள்ளை சுகமாகும்படியாக அவன் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி உபவாசித்ததை நாம் பார்க்க முடியும். அந்த அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி காத்திருக்கான். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். இது எங்க நடக்குது? இது புதிய ஏற்பாட்டில் வந்து பவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து, அந்த சபையார் அனைவரும் உபவாசித்து காத்திருந்த போது அங்கு என்ன நடக்கிறது? மிக திட்டமாக பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்ன திருவுளம் பற்றுகிறார்? பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கென்று பிரித்து விடுங்கள் என்று மிக தெளிவாக ஆவியானவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அப்படி உபவாசிக்கலாம். அல்லது ஒரு காரியம் நமக்கு செய்ய வேண்டும், நமக்கு ஒரு நடக்கணும், நமக்கு ஒரு காரியத்தில் தெளிவான கைடன்ஸ் வேணும். ஆண்டவரே, நான் இப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவு வேண்டும் என்றால், சரியான ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? நாம் நம்மை தாழ்த்தி உபவாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தா இன்னும் உபவாசிக்கிறதுனுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், அது ஆவியானவர், அதாவது ஜெப வாழ்க்கையில் இன்னும் அதிக ஆழங்களுக்குள்ளாக செல்லும்படியாக, அல்லது ஆண்டவரோடு இருக்கிற உறவில் இன்னும் ஆழங்களை கண்டடைவதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் மிக தெளிவாக வந்து ஆண்டவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். பேர் என்ன, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அவன் தர்சீசுக்கு போகிற வழியில அவனை வந்து அது எங்க போறப்போ தமஸ்குவுக்கு போற வழியில ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை கண்டுபிடித்து ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிறார். இடைப்பட்ட உடனே அவன் என்ன பண்றான்? அவன் உடனடியாக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து கீழே விழும்போதே என்ன சொல்லிட்டு தான் விழுந்தான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அப்படி கேட்டவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போய் இரு, உனக்கு சொல்லப்படும்னு சொன்னாரு. சொல்லப்படும்னு தானா வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கல. அவன் என்ன பண்ணான்? ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவன் காத்து கொண்டிருந்தான். அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கு இருக்கக்கூடிய அனனியா என்கிறதான ஒரு சீஷனை கொண்டு அவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அனுப்பி அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் வெளிப்படுத்தி
இவன் என்னுடைய நாமத்துக்காக பலவிதமான பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபா பாத்திரமாய் இருக்கிறான் என்று ஆவியானவர் அவனை குறித்து திருவலம் பற்றி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெறுமனே இது உபவாசம் என்பது அது ஒரு விளையாட்டுத்தனமான அல்லது ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு விஷயம் அல்ல. அதுல மிக பெரிய ஆழங்கள் இருக்கிறதை ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படி நாம் உபவாசிக்கும் போது when we fast in secret he replies or he rewards us openly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல மூன்றாவது நபருக்கு தெரியாத விதமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, உபவாசித்து காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்காக வெளியரங்கமாய் கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியரங்கமாய் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் we have to do few things in secret. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலயும் அங்க எந்த இடத்துலயும் அதுல சட்டம் இல்லை. அது என்னது? இட் இஸ் ஆல் ரிலேட்டட் வித் ரிலேஷன்ஷிப். அந்த உறவில் இருக்கும்போது, ஆண்டவரோடு கூட பேசும்போது, ஆண்டவரோடு கூட நடக்கும்போது, ஆண்டவரோடு உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் நமக்காக வெளியரங்கமாய் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கலான் இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரமா? எஸ்ரால 8வது அதிகாரமா? எஸ்ரா 8வது அதிகாரத்துக்கு 8வது அதிகாரத்துல 21வது வசனம். இங்கு எஸ்ரா ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இங்க என்ன நடக்கிறது? 8வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். இங்க அவர் உபவாசத்தை கூறுகிறார். அந்த எஸ்ரா என்கிறதான ஒரு வேத பாரகர் அவர் அந்த இடத்துல அவர் உபவாசத்தை கூறி அவர் ஜெபிக்கும்படியாக அவர்கள் அங்கே கூடுகிறார்கள். நதி அண்டையிலே அவர்கள் உபவாசத்தை கூறினார்கள். இப்போவும் காடுகளுக்குள்ள போய், ஆற்றுக்கு பக்கத்துல போய், பீச்சில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உபவாசித்து அப்படி இருக்கிற ஜனங்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இங்க அதுக்கெல்லாம் இதுதான் முன்னோடியா இருந்திருக்கும் போல. இவர் அகாவா நதி அண்டையிலே போய் உபவாசிக்கிறார். அங்க என்ன நடக்கிறது? அவர்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். அப்போ உபவாசத்தினுடைய முதல் விஷயம் என்னது? ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் உம்முடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டவன், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன், எனக்கு எல்லாம் உண்டு, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இவன் என்ன பண்றான்? தன்னை தாழ்த்துகிறான். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்னதான் இதெல்லாம் உண்மையா இருந்தா கூட we still have to remember that we are dust. நாம் புழுதியிலிருந்து உண்டானவர்கள். அதை நம்ம ஒரு நாள் மறக்க கூடாது. அதுக்காக நம்ம அந்த புழுதி மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லல. நாம் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை குறித்த அந்த அறிவும் உணர்வும் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை தாழ்த்துகிறார்கள்.
அது மட்டும் இல்லை, தாழ்த்தி என்ன செய்கிறாங்களாம், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும், எங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பொருட்களுக்காக எல்லாம் என்ன செய்யணும், செவ்வையான வழியை தேடுகிறதற்காக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தை கூறுவித்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உபவாசம் சொல்லுதல், உபவாசம் கூறுதல் எல்லாம் சாதாரண சமயத்தில் நடந்தால் நல்லது. ஆனால் பல சமயங்களில் வேதத்தில் பார்க்கும்போது எல்லாம் இந்த மாதிரியான உபவாசங்கள் எல்லாமே இட் ஹேப்பன்ட் இன் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். ஒரு நெருக்கத்தின் மத்தியில தான் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை தாழ்த்தி ஆண்டவரை தேடுகிறதற்கு முன் வருகிறார்கள். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதை 22வது வசனத்துல வாசிக்கிறோம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்திலும் குதிரை வீரரை சேவகரையும் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். எங்க கூட ஆண்டவர் இருக்காரு, எங்களை ஆண்டவர் நடத்துறாரு, எங்களுக்கு முன்னும் பின்னும் அவர் அரணாயிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ராஜாவிடத்துல சொல்லிட்டோம். இப்போ போய் எங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரான், எங்களை அடிக்க வரான், நீ எனக்கு உதவி செய்யின்னு ராஜாட்ட கேட்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறோம். ராஜாட்ட உதவி கேட்கணும்னா முதலையே கேட்டிருந்துருக்கணும். முதலையே கேட்டிருந்தா அவர் ஆள் அனுப்பியிருப்பாரு. இப்போ கடைசி நேரத்தில் கேட்டா அது எல்லாருக்குமே பிரச்சனை. அப்போ அதை உணர்ந்த எஸ்ரா இங்க என்ன செய்கிறார், அவர் சொல்றாரு, நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நாங்க விசுவாசத்தோட அன்னைக்கு பேசிட்டோம். என்ன பேசிட்டோம், எங்க ஆண்டவர் எங்களை நடத்துவாரு, எங்க ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு, எங்க ஆண்டவர் எங்களை ஜனங்களுக்கு முன்பதாக அவர் தாழ்ந்து போக விடமாட்டார், நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அவர் எங்களோடு இருக்கிறபடியால் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். அப்படி அடிக்கடி சொல்லி இருந்து அது இன்னும் நடக்கல அல்லது நடக்காத மாதிரி தெரிஞ்சா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நம்மிடத்துல என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன விரும்புகிறார், நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி உபவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி உபவாசித்து உபவாசத்தோடு ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஒரு நெருக்கடி வந்தது. அவனை சுற்றி அவனை எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். அவனை அசிங்கப்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கி காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவன் என்ன பண்ணான், அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்தை கூறுவித்து ஆண்டவரை நோக்கி பார்த்ததை பார்க்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன நடந்தது, எஸ்தர் அவள் ஒரு யூத பெண்மணியா இருந்தாலும் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அவள் தான் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவள் என்பதை முற்றிலுமாக மறைத்து அவள் இப்ப ராஜ அரண்மனையில ராஜாத்தியாக வீற்று கொண்டிருக்கிறாள். ஆனாலும் அவளுக்கும் ஒரு நெருக்கம் வருகிறது. அந்த நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம், இது அந்த நெருக்கத்தை பற்றி அவன் மொர்தெகாய் சொல்லும் போது, இந்த இதுல இருந்து நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரும் தப்பிக்கொள்வோன்னு நினைச்சிடாத, உனக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிட்டான். அப்போ நீ என்ன பண்ணணும், நீ செயல்பட வேண்டும் என்று அந்த மொர்தெகாய் எஸ்தரோடு பேசுகிறதை அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ
பிசாசு நமக்கு விரோதமாக கிரியை செய்து நமக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிறதை பார்க்கும்போது அதை குறித்த தெளிவான அறிவு இருக்கும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன், நீங்க என்னை நடத்துங்க, நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, நீங்க எங்களுக்காக முன்னாடி போய் உம்முடைய தூதரை கொண்டு யுத்தம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் அதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதனுடைய அடிப்படையே எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது? உறவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதன் பகுதியாக அவரோட, அதாவது ஒரு சேயிங் உண்டு, அதாவது நேசிக்காமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் நேசிக்க முடியாது என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. வீட்டு வாசல்ல வர்ற பிச்சைக்காரங்களுக்கு அவங்க மேல உள்ள அன்பின் மிகுதியில ஒன்று நம்ம காசு கொடுத்து அனுப்பல. வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க, கேட்குறாங்க, தர்மம் ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொடுத்து அனுப்புறோம். அதே சமயத்தில் கொடுக்காமல் அன்பு செலுத்தவே முடியாது. அதைத்தான் யாக்கோபு புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். நீ போய் புது இது பண்ணி குளிர்ல காயினும் போய் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பாத, அப்படி வாயில வடை சுடாத அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அன்பு செலுத்துதல் என்பது கொடுத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அது கொடுத்தலாக இருக்கும்போது அடுத்தது என்னது? ஜெபித்தல். ஜெபம் என்பது ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவரிடத்துல தகப்பனிடத்தில் தன் பிள்ளை போய் கேட்பது போல ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக நம்மை தாழ்த்தி அவரோடு இருப்பது, அவரிடத்தில் பேசுவது, அவரிடத்தில் சொல்வது என்பது அவரோடு உள்ள உறவின் இன்னொரு பகுதியாக காணப்படுகிறது. அதனுடைய மூன்றாவது பரிமாணம் தான் என்னது? நாம் உபவாசிக்கும் போது. நீயோ உபவாசிக்கும் போது அப்ப எப்படி உபவாசிக்கணும்? தலையில எண்ணெய் பூசி இருக்கணும், முகத்தை கழுவி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பப்பட்டவர்களாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, முகம் கழுவி இருக்க வேண்டும். முகம் கழுவி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சமூகத்துல போய் அந்த குற்றம் குறைகளோடு ஆண்டவர் சமூகத்துல இருக்கக்கூடாது. முதல்ல அதெல்லாம் அந்த அழுக்குகள், அதுல இருக்கக்கூடிய தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிந்தும் அறியாமலும் வந்த தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வார்த்தையின் கொண்டு நம்மை கழுவி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய உபவாசத்தை அவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்முடைய உபவாசங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உபவாசம் என்பது ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு சடங்கு அல்ல. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவின் ஒரு அங்கமாக காணப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு பரிசேயன் வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறான், ஆகவே நான் 3 தடவை உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கக்கூடாது. அவங்கிட்ட போய் போட்டி போடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நேசித்து அவரோடு இருப்பதற்கு நாம் முற்பட வேண்டுமே ஒழிய இங்கு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. உபவாசிக்கவே இல்லைன்னா கூட ஆண்டவர் ஒன்றும் உன் மேல கோச்சிக்க போறதில்லை. ஆனால் உபவாசித்தால் அது உனக்கு நல்லது. சில சமயம் ரெஸ்ட் கொடுத்தா உன் உடம்புக்கு நல்லது, உன் வயிற்றுக்கு நல்லது. ஆகவே அதுக்காகவாவது நம்ம என்ன செய்யலாம்? வாரத்துல 1 தடவையோ 2 தடவையோ உபவாசிக்கலாம். இன்னும் பல விதங்கள்ல உபவாசத்தின் பல பகுதிகள் இருக்கிறது. இப்போ ஆஃப் லேட் இப்போ என்ன ஃபேஷனா இருக்கு? ஸ்மார்ட் போன் ஃபாஸ்டிங் இருக்கு, ஃபேஸ்புக் ஃபாஸ்டிங் இருக்கு, வாட்ஸ்அப் ஃபாஸ்டிங் இருக்கு, இமெயில் ஃபாஸ்டிங் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இமெயில் திறப்பதில்லை, அல்லது வாட்ஸ்அப் திறப்பதில்லை, அல்லது ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவதில்லை. நான் என்ன செய்ய மாட்டேன், அது அதில் நேரத்தை செலவழிக்க மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிப்பேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிப்பேன், ஃபோன் எடுக்க மாட்டேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட விதங்களில் நாம் ஆண்டவரை தேடுகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், அதை மதிக்கிறார். ஏன்னா தானியேல் அவன் என்ன செய்தான், ராஜாவினுடைய போஜனத்தை நான் உண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் உபவாசித்தான். அப்படிப்பட்ட அந்த ஃபாஸ்டிங்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கனம் பண்ணி அவனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியின் பகுதியாக இந்த உபவாசம் காணப்படுகிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக்கி கொள்ள, அதை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கி கொள்ள நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறபடி, ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின்படி அவருடைய சமூகத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் முகவாடலா இராமல் நாம் உபவாசிக்க கத்ததாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கத்தாவே, தர்மையான விலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வசனத்தை வாசிக்க தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம். ஏன் உபவாசிக்க வேண்டும் என்று எங்களோடு கூட இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம். அப்படி உபவாசிக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்திருக்கிறீர் என்பதை குறித்தும் அப்படி வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், இந்த வாரமெல்லாம் நடத்தும், கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.